ஐயனார் துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம பல்லவன் இருந்துட்டு தன்னோட அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்காரு. தனக்குன்னு யாருமே இல்லையா, தனக்குன்னு சொந்தமே இல்லையா, என்னோட அம்மா யாரு, எங்கள் அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்லையா, எல்லாத்தையும் நினச்சி ரொம்பவே அசிங்கமாக ஃபீல் பண்ணுறாரு நம்ம பல்லவன். இனிமேல் நம்ம அந்த வீட்டுக்கு போகவே கூடாது, யாருக்குமே தொந்தரவாக இருக்கக்கூடாது. என்னால் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க என் அண்ணங்க, எனக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் யாருக்காகவும் எங்கள் அண்ணனை வந்து நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் இருந்துட்டு எங்கேயோ போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் காணோன்னு சொல்லிட்டு நம்ம சேரன், சோழன், பாண்டியன் இவங்க 3 பேருமே ரொம்பவே பதறி போய் தேடிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் தேடியும் நம்ம பல்லவன் கிடைக்காதனால ரொம்பவே அழுதுகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் பண்ணி பல்லவன் கிடைச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா எல்லாருக்கையும் கால் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் யாருமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லவனை தேடி ரொம்பவே அழிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம நிலா இருந்துட்டு பல்லவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம பல்லவன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் இருந்துட்டு இனிமே உயிரோடே இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம பல்லவனோட ஃப்ரெண்டு இருந்துட்டு எங்கடா போற அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லடா இங்க ஒரு வேலையா வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. பல்லவனோட ஃப்ரெண்டு இருந்துட்டு என்ன ஆச்சு இவனுக்கு, எப்பவுமே ஜாலியா பேசுவானே, இப்ப ஏன் இப்படி போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம சேரன், சோழன், பாண்டியன் இவங்க 3 பேருமே ஒன்னா வந்துடுறாங்க. எங்க போயிருப்பான் இவன், இந்நேரத்துக்கு எங்க போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் இருந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரன், சோழன், பாண்டியன் இவங்க 3 பேருமே தேடிட்டு இருக்கும் போது நம்ம பல்லவனோட ஃப்ரெண்டு இருந்துட்டு கண்ணில் மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லவனை பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு இப்படிக்காதான் நடந்து போயிட்டு இருந்தான், என்னன்னு பேசினா கூட ஒழுங்கா பேச்சு கொடுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருந்துட்டான், என்னாச்சு அவனுக்கு, வீட்டில் ஏதாச்சும் சண்டையா அப்படின்ற மாதிரி பல்லவனோட ஃப்ரெண்டு கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க பல்லவனை பார்க்கறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் இருந்துட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இனிமேல் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கு மாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மரத்தில் தூக்கு கயிறெல்லாம் கட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இனிமே என்னால் யாருக்குமே கஷ்டம் இருக்காதுன்னா, என்னால் தானே ஊருக்குள்ள ஃபுல்லாக உங்களுக்கு கெட்ட பேர் அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் இருந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளேயே நினைச்சு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லவனை தேடி நம்ம சேரன், சோழன், பாண்டியன் இவங்க 3 பேருமே அழைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மரத்தடியில யாரோ இருக்கிறத பார்த்துட்டு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு கேட்கவும் 3 பேருமே அந்த மரத்துக்கடியில போய் பாக்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. அந்த மரத்துக்கடியில நம்ம பல்லவன் இருந்துட்டு கயிறை கட்டிட்டு நிக்கிறத பார்த்துட்டு 3 பேருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு பதறி போய் ஓடி போறாங்க. ஓடிட்டு நம்ம பல்லவன் இருந்துட்டு தூக்கம் அடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சேரன் இருந்துட்டு நம்ம பல்லவனை ஓங்கி அரைஞ்சிட்டு என்னடா வேலை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் இருந்துட்டு எனக்குன்னு யாருமே இல்லைனா, இப்ப நீங்க உங்களை கூட நான் அண்ணான்னு கூப்பிடணுமா வேணான்னு கூட தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் இருந்துட்டு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. இங்க பாரு பல்லவா, நீ எனக்கு தம்பி தான், நீ எந்த ஜென்மம் எடுத்தாலும் நீ மட்டும்தான்டா என் தம்பி, எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லைன்னு என்னாலையும் எங்க அம்மாவாலையும் தானே உங்களுக்கு ஊருக்குள்ள இப்படி ஒரு பேரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எதுக்காகடா இப்படி பேசுற, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் கிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா பல்லவன் வந்து மனசு ஏத்துக்கிற நிலைமையிலே இல்ல. அது நம்ம நிலா இருந்துட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணும் போது நம்ம சோழன் எடுத்துட்டு இந்த மாதிரிதான் விஷயத்த சொன்ன உடனே நம்ம நிலா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆயிட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்லவும் நிலாக்கு இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போன உடனே நம்ம பல்லவனை பார்த்துட்டு நம்ம நிலா இருந்துட்டு ரொம்பவே கோவமா பல்லவனை அடிச்சிடுறாங்க. அடிச்ச உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதாடா, உன்னை நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்றாங்க தெரியுமா உங்க அண்ணனுங்க, இப்போ உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன், இப்படி பதறி போய் உனக்காக வராங்கன்னா இவங்க யாருடா உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நிலா இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம பல்லவன் கிட்ட கேட்கவும், இல்ல நீ இங்க பாருங்க, நீ என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையா, எனக்கு இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கே எனக்கு அருவெறுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நிலா கிட்ட நம்ம பல்லவன் சொல்லுவோம். இங்க பாருடா பல்லவா, உனக்காக தான் நான் இங்க
எங்க இருக்குன்னு உனக்கே தெரியும், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா நம்ம நிலா இருந்துட்டு பல்லவன் கிட்ட பேசவும், இங்க பாருங்க அண்ணி, என்னால முடியல, என்னால உயிரோட இருக்க முடியாது அண்ணி அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம பல்லவன் இருந்து பேசிட்டு இருக்காரு. இவனை எப்படி சரி பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு முடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க பாருட பல்லவா, நீ வந்து உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு தானே நினைக்கிற, சரி ஓகே, நீ வந்து உன்னோட முடிவுப்படி பண்ணிக்கோ, நாங்களும் கூடவே வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் சொல்லவும், நம்ம பல்லவனுக்கு இருந்துட்டு நீங்க எதுக்காக என்ன வரணும், என்னால தானே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நான் இப்ப போயிட்டேன்னா நீங்க எல்லாரும் நிம்மதியா இருப்பீங்கல்ல அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் இருந்துட்டு சேரன் கிட்ட சொல்லவும், நம்ம சேரனுக்கு ரொம்ப கோவம் வந்து, இங்க பாருடா அப்படியெல்லாம் பேசிக்கிட்ட வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கையா, உனக்கு முன்னாடி நாங்க போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் கிட்ட நம்ம சேரன் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, எனக்காக எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, யாரோ ஒருத்தியோட புள்ள தானே, எனக்காக இவ்வளவு இறக்கம் காட்டுறீங்க, என் மேல எதுக்காக இவ்வளவு பாசம் காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் இருந்துட்டு சேரன் கிட்டையும், சேரன் சோழன் பாண்டியன் கிட்டையும் 3 பேர்கிட்டையும் கேட்கறாங்க. இங்க பாருடா, நீ எனக்கு தம்பி, அவ்வளவுதான், வேற எதுக்காகவும் உன் மேல பாசம் காட்டல, நாங்க உன்னோட தம்பின்றதுனால தான் இவ்வளவு பாசமா இருக்கோம், இது முழுசா புரிஞ்சுக்கோடா, நாங்க இவ்வளவு பாசமா இருக்கோம்னா நீ அந்த மாதிரி இருடா, இப்போ அம்மா வேறையா இருந்தா என்ன, அப்பா ஒண்ணு தானே அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருனா, அந்த ஆளை பாக்குறதுக்கே எனக்கு அருவெருப்பா இருக்கு, எனக்கு அசிங்கமா இருக்குன்னா, என்னால முடியலன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரிடா, உங்ககிட்ட பேசி எனக்கு பிரோஜனமே இல்லை, நீ உனக்கு வந்து சாகணுமா, செத்துரு, நாங்களும் கூடவே வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் இருந்துட்டு ரொம்பவே கோவமா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் டே போய் மருந்து வாங்கிட்டோடா சோழா அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் கிட்ட சொல்லுவோம். சோழன் இருந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இங்க பாருங்க சோழன் அண்ணா, ஆனா நீங்க போவாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் இருந்துட்டு சொல்றாங்க. அண்ணா இங்க பாருங்கண்ணா, என்ன வேற ஒருத்தரா நினைக்கலன்னா, உங்களோட தம்பியை தானே நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் இருந்துட்டு ரொம்பவே எமோஷனலா எல்லார்கிட்டையும் கேட்கவும், இங்க பாருடா பல்லவா, நாங்க அப்பையும் சரி இப்பயும் சரி அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை என் தம்பியை தாண்டா நினைச்சிட்டு இருக்கோம், ஏன்டா நீ மட்டும் எங்களை பிரிச்சு பாக்குற அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே எமோஷனலா நம்ம பல்லவன் கிட்ட பேசவும், பல்லவன் இருந்துட்டு உண்மையாவா சொல்றீங்கன்னா, என்ன சமாதானப்படுத்தணும்னு சொல்லலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் இருந்துட்டு பேசிட்டே இருக்காரு. நம்ம நிலா இருந்துட்டு இங்க பாடுறா பல்லவா, நாங்க சொல்லிட்டே இருக்கோம், நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சின்ன புள்ளத்தனமா பண்ணிட்டு இருக்க, நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத சரியா அப்படின்ற மாதிரி நம்ம நிலா இருந்துட்டு பல்லவன் கிட்ட சொல்லுவோம். பல்லவன் இருந்துட்டு அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நீங்களும் என்ன வேறன்னு நினைக்கல இல்ல அண்ணி அப்படின்னு நம்ம நிலா கிட்டையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம பல்லவனை எப்படியோ சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. நம்ம நடேசன் இருந்துட்டு இவனுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி குடிமுழுங்கின மாதிரி உட்காந்துட்டு இருக்க, பல்லவன் இருந்துட்டு இல்லைன்னா என்னால உயிரோட இருக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளியே போக ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு பல்லவா, திரும்ப ஆரம்பிக்காத, அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கட்டும் விடு அப்படின்ற மாதிரி நம்ம நிலா இருந்துட்டு ரொம்பவே கோவமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் இருந்துட்டு இங்க பாருங்க நீ அவர் எப்படி பேசுறாரு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா கிட்ட சொல்லவும், நிலா இருந்துட்டு நடேசன் கிட்ட போயிட்டு, உங்களால சும்மாவே இருக்க முடியாதா, எதுக்கு இப்படி பேசிட்டே இருக்கீங்க, ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்தணும்னா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம நிலா இருந்துட்டு நம்ம நடேசன் பார்த்து கேட்கவும், நடேசன் இருந்துட்டு ஆடி போயிடுறாரு. எதுக்காக இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாருமா, என்கிட்ட எதுக்குமா கத்திட்டு இருக்கப்போ அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா நம்ம நிலா கிட்ட சொல்லவும், நிலா இருந்துட்டு இந்த மாதிரி கோவமா பேசினா நாங்க பயப்படவும் மட்டும் நினைச்சுக்காதீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி பேசுறத நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா நம்ம நடேசன் கிட்ட சொல்லவும், நடேசன் இருந்துட்டு ஆடி போயிட்டு கப்பு சிப்புன்னு உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிலா இருந்துட்டு பல்லவனை எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வந்து நம்ம நிலாக்கு வந்துட்டு சர்டிபிகேட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. சர்டிபிகேட்டும் வாங்கி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்டிபிகேட்டை வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம நிலா இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம பல்லவன் கிட்ட, இங்க பாரா பல்லவா, எனக்கு சர்டிபிகேட் கிடைச்சிருச்சுடா, சோழன் தான் வாங்கி கொடுத்தாருடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் இருந்துட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இங்க பாருடா பல்லவா, எதுக்கடா இப்படி உட்காந்துட்டு இருக்க, நேத்து தான் நான் அவ்வளவு சொன்னேன் இல்ல, எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் கிட்ட நம்ம நிலா கேட்கவும், நிலா நம்ம பல்லவன் இருந்துட்டு இல்லனே ஒரு மாதிரி தலைவலிக்குது அண்ணி அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு, இங்க பாடுறா பல்லவா, உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத, உங்க அண்ணனுங்க 3 பேர் இருக்காங்க, உங்க அண்ணி நான் இருக்கேன், இதுக்கு மேல உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி நம்ம நிலா இருந்துட்டு பல்லவனை பார்த்து கேட்கவும், உண்மையாவே அண்ணி எனக்காக எல்லாரும் இருப்பீங்கல்ல, என்ன வேற ஆளாம் நினைக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதவே சொல்லிட்டே இருக்காரு. இங்க பாரு பல்லவா, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. உன்னை வேறையா நினைச்சா அன்னைக்கே உங்க அம்மா கூடயே அனுப்பி விட்டுருப்பாங்க. அப்படி இல்ல உன்னை கூட வச்சுக்கின்னு உனக்காக நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பண்ணியிருப்பாங்க அவங்க அண்ணனுங்க. நீ வந்து அவங்க அண்ணனுங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேடா பல்லவா. எதுக்காக நீ இப்படி பண்ணி உங்க அண்ணனுங்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் கிட்ட புரிய வைக்கவும், எனக்கு புரியுதா நீ இருந்தாலும் எங்க அண்ணனுங்களை நான் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேனேன்னு நினைச்சே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே எங்க அண்ணனுக்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்குன்னு எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன் அண்ணி அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. இங்க பாரு பல்லவா, திரும்ப திரும்ப ஆரம்பிச்ச இடத்துலயே போய் நிக்காத, நான் சொல்றத கேளு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தே அப்படி இதை இருந்தா மட்டும்தான் உங்க அண்ணனுங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா இருந்துட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரன் வந்து வராரு. வந்த உடனே நம்ம நிலா இருந்துட்டு, இங்க பாருங்கன்னா எனக்கு சர்டிபிகேட் வந்துடுச்சுதான், நம்ம சோழன் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ சீக்கிரமா ஒரு வேலைக்கு போப்பா, நீ நினைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் இருந்துட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் இருந்துட்டு எல்லாத்தையுமே மறந்து நம்ம சேரன் சோழன் பாண்டியனை தன்னோட அண்ணனா நினைப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.